ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம வந்து பாருங்க கிட்ட பிரிச்சுருவோம். ஹேண்ட் ஃபீட் பேங்கல்ஸ்னு சொல்லுவாங்க. அது லெமன் எல்லோ கிடைக்கிறதே கஷ்டம். இல்லையா இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்கு நம்ம மெடிசனே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படின்னா நான் உங்க மறக்காம நம்ம வளர்ப்பெக்ஸ் யூடியூப் சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணால் பேர்ட்ஸ் எந்த சிக்னஸும் வராது. ஃபர்ஸ்ட் அதான் மெயின் வந்து டெய்லி வாட்டர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் நீங்கள். அதே மாதிரி வந்து ஃபுட்டு வந்து டெய்லி வந்து நீங்கள் மிக்சர் நான் சொன்ன மாதிரி ஒரு சீட் மிக்சர்லாம் போடணும். அப்படியே மிஞ்சி உள்ள நோய் என்ன வருதுன்னா நார்மலாக ஏன்னா பேர்ட்ஸ் வந்து இது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா கோல்டு வர நார்மலாக வந்து நீங்கள் நார்மல் வந்து நம்ம நாட்டு வைத்தியத்தில் அந்த கற்பூரவள்ளி அது மாதிரி ஏன்னா இப்போ சிக்ஸ்லேருந்தே பேர்ட்ஸ் நீங்கள் வளர்க்கும் போது நீங்கள் அது மாதிரி லீவ்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில வெறும் கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு அந்த திருநீற்று பச்சை ஒரு இலை சொல்லுவாங்க. அதோட இது கூட ஏன்னா நம்ம சப்ஜார் சீடோட அந்த பிளான்ட் பேர் திருநீற்று பச்சை. அந்த லீஃப்லாம் பண்ணிங்கன்னா கொடுத்தீங்கன்னா நார்மலாகவே கோல்டு வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகாது, இறங்கிடும் உங்களுக்கு. நீங்கள் நார்மல் கியூர். மற்றபடி பேர்டுக்கு வந்து ரொம்ப சிக்கு ஃபீவர் பேர்டுக்கு வந்து எப்பவுமே நிறைய பேர் வந்து பேர்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது அது சாப்பிடலன்ட்டு அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. எந்த ஒரு பேர்டு லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் காக்டெயில், எந்த லவ் பேர்ட்ஸு இப்போ கண்ணூராக இருக்கட்டும், பேர்டு வந்து கொஞ்சம் ப்ளஃப் அதோட இது உடம்பு வந்து ப்ளஃபியாக வச்சுருக்கும் போதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா வந்து பேர்டை வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பேர்டு ஒன் சாப்பிடல கொஞ்சம் ப்ளஃபியான அந்த ஸ்டேஜ் அந்த உடம்பு வந்து ப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது இந்த பேர்டு வந்து கண்ணை முடிட்டு ப்ளஃபியாக அந்த இதோட உடம்பாக இருக்கா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டெட்ராசைக்ளின் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக் வந்து பெஸ்ட்டு வந்து டெட்ராசைக்ளினா நீங்கள் தண்ணியில் வந்து இது பண்ணி கொடுக்கலாம். இல்லை பேர்டு வந்து லிக்விட் அந்த வாட்டரே குடிக்கல அப்படின்ற பட்சத்தில் பேர்டை நீங்கள் கையில் எடுத்து சிரிஞ்சில் வந்து கொஞ்சம் அந்த கேப்சூல் ஏன்னா வந்து இப்போ ஒரு பேர்டுக்கு வந்து ஃபுல் கேப்சூல் நம்ம கொடுக்க போகிறது ஜஸ்ட் ஒரு பிஞ்சில் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதை வந்து சிரிஞ்சில் நீங்கள் எடுத்து பேர்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரி தான் வரும். அது ஒரு நாளைக்கு ஒரு 2 times ஃபீட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி ஃபீவர் தான் உங்களுக்கு பேர்ட்ஸுக்கு. ஏன்னா அந்த மெயின் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ரெண்டாவது ஃபேக்டர் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான் பேர்டுக்கு வந்து உங்களுக்கு இதுவாகும். அதுக்குன்னா நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனை விட நீங்கள் நார்மல் இந்த மெடிசன்ஸை உங்களோட வீட்டில் இருக்க கற்பூரம் இந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸே நீங்கள் குட்டிலேருந்தே ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இல்லை நான் வாங்கும் போதே அடல்ட் பேர்டாக வாங்கினேன், என் பேர்ட்ஸ் லீவ் சாப்பிடல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ வித் இங்கிலீஷ் மெடிசன் ஆல்சோ. டெட்ராசைக்ளின் இப்போ வந்து இதே பேர்டு வந்து உங்களுக்கு வந்து கழிச்சு சில டைமில் லூஸ் மோஷன் ஆகும் பேர்ட்ஸுக்கு. அப்போ வந்து அதுக்கு ஒரு சிறப்பாக மெட்ரோஜெல்ன்ட்டு ஒன்று இருக்கும். மெட்ரோஜெல் எடுத்து சும்மா ஒரு கப்பில் வந்து 2 drops to 3 drops வந்து அந்த பேர்டுக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு தனியாக பேர்டு வந்து எப்பவுமே ஒரு பேர்ட் சிக்காக ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் என்ன ஃபாலோ பண்ணேன்னா ஃபஸ்ட் பேர்டை வந்து நீங்கள் ஐசோலேட் பண்ணணும். ஒரு காலனியில் பேர்டு இருந்தாலும் தனியாக ஒரு கேஜில் ஐசோலேட் பண்ணணும். ஏன்னா பேர்ட் சிக்கான பேர்டு வந்து நீங்கள் கும்பலில் இருக்கும்போது அது உங்கள் ஃபஸ்ட்டு திங் வந்து மற்ற பேர்ட்ஸுக்கு உங்களுக்கு பரவும். அது இல்லாமல் இந்த பேர்ட்ஸ் வந்து மற்ற பேர்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து கம்மியாகிட்டே வருவோம். மற்ற பேர்ட்ஸ்லாம் இது வந்து அட்டாக் பண்ணும். ஸோ வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான் நம்ம லைஃபே. அதே மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் பேர்டு ஃபஸ்ட் ஐசோலேட் பண்ணி அந்தளவுக்கு ஃபுட்டு அதுக்கேற்ற நம்ம மெடிசன்ஸ் ப்ரிகாஷன்ஸாக பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்து பேர்ட்ஸை வந்து நீங்கள் ரிகவர் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு வந்து சில டைமில் வந்து சனி நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மே அப்போ ஹீட்லாம் ஓவராக இருக்கும்போது பேர்ட்ஸுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வரும். ஹீட் ஸ்ட்ரோக்கு நம்ம மெடிசனே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஃபிக்ஸ் வருதோ அதேமாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் ஹீட் ஆகும்போது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த சீசன் உங்களுக்கு சனி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே இல்லை வந்து மார்ச் மாதத்துலேருந்தே என்ன பண்ணுவோங்க பேர்ட்ஸு கோல்டான ஐட்டம்ஸை கொடுக்கணும். எப்பவுமே கோல்டான ஐட்டம் பார்த்தா பச்சை பயிறு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மெலான் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சாலட் வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நார்மல் குக்கும்பர் அது கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பேர்ட்ஸை கொடுத்து உடம்பை கூல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து பேர்ட்ஸை வந்து ஒரு 95% நீங்களே வந்து ரிகவர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஏன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் பேர்டோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஆகிடும். ஸோ வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கும் வந்து இதே தான். நீங்கள் மார்ச் அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் தான் உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் அதுக்கு வந்து நம்ம நார்மல் இந்த வெஜிடேபிள்ஸ்லேயே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, இல்லை இது மாதிரி இப்போ சாலட் வெள்ளரிக்காய் அது மாதிரி தர்பூசணி அது மாதிரி கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடலாம். வேறு எதுவும் அது மாதிரி வரும். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கணும்.
அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து மூக்கல்ல, பச்சை பயிறு, அதே மாதிரி கொஞ்சம் கோதுமை, அது மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா பேர்டு வந்து எப்பவுமே ஸ்ப்ரவுட்டட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பயிர் போடுறேன், நான் வந்து ஒரு 1 day 24 hours ஊற வச்சு நான் பயிர் போடுறேன், அதனால என் பேர்டுக்கு ரிசல்ட் இல்லைன்னு சில பேர் வந்து கஸ்டமர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கணும் ப்ரீடர்ஸ். அதுக்கு என்னன்னா வந்து பேர்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அந்த சீசன்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு முளை கட்டணும். முளை கட்டின பயிர் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சில டைமில் ரெகுலராக நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கும்போது பேர்ட்ஸுக்கு நம்மளுக்கு மாதிரி கேஸ்ட்ரிக்ன்ற மாதிரி அதுங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த இன்டைஜஷன் நீங்கள் போக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் சிம்பிள் ஃபார்ம்னா தான் நீங்கள் ஒரு 6 to 8 hours ஊற வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நீங்கள் சீட்ஸை போட்டு கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முளை விட்டுரும். அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து மெயினாக இதுமாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது ஒன்று. அது இல்லாமல் வந்து அது மாதிரி உங்கள் சாப்பிடும்போது பேர்ட்ஸும் வந்து அந்த நிறைய டாக்ஸின்ஸ்லாம் வந்து போயிடும். நீங்கள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சாப்பிட்றதே ஒரு கெமிக்கல் ஃபுட்டு, கெமிக்கல் அதே மாதிரி மூக்கெல்லாம் பச்சை பயில அந்த கெமிக்கல்ஸ்லாம் போட்டு தான் வருது. ஸோ நல்லா வந்து பேர்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 2 to 3 washes நல்லா அந்த சீட்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேர்டுக்கு போடுங்க. ஏன்னா நம்ம அதே மாதிரி சில பேர் வந்து இந்த க்ரீன்ஸ்லாம் போடுவாங்க. நாங்கள் ஏதோ நிறைய க்ரீன்ஸ் போடுறோம், ஆனால் இருந்தாலும் வந்து எங்கள் பேர்ட்ஸ் வந்து எக் லே பண்ண மாட்டேங்குது, இல்லை வந்து எக் வைக்குது பொரிக்க மாட்டேங்குது. சேம் அதே ஃபார்முலா தான். அதனால் நம்ம க்ரீன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்து நம்ம வீட்லேயே நம்ம ஆர்கானிக் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. வெளியே வாங்கக்கூடிய வந்து அந்த க்ரீன்ஸ் எல்லாம் கீரைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ், நீங்கள் மூந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த கெமிக்கல் வாசனை. ஸோ அந்த கெமிக்கல்லாம் போட்டு தான் வருது. எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொடுங்க. இல்லை முக்கால்வாசி நீங்கள் வீட்லேயே ஒரு சின்ன நம்ம பேர்ட்ஸ் ஒன்று ஒரு கிலோ கணக்கில் இருப்பான போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கில் அந்த கோகோனட் அந்த கோகோ பிட் வாங்கி ஒரு ஜஸ்ட் ஒரு 30 rupees to 50 rupees தான் கோகோ பிட் பேக். அதை வாங்கி நீங்கள் ஆர்கானிக்காக நம்ம சீட்ஸ் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே விற்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 20 rupeesல சீட்ஸே இருக்குது. ஒரு 1 week பிஃபோர் போட்டிங்கன்னா ஒரு வித்தின் 2 weeksல வந்து உங்களுக்கு பிளான்ட் ஆகிடும். ஏன்னா பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு டெண்டர் லீஃப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு 3 weeksல நல்லா பிளான்ட் ஆகிட்டோம். நமக்கு ஸ்டெம் கட்டிங் பண்ணி நம்ம பேர்ட்ஸுக்கு வாஷ் பண்ணி நம்ம வீட்டிலே போடலாம். முக்கால்வாசி வெளி ஃபுட் வந்து நம்ம ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுற மாதிரி அதுங்களுக்கும் வந்து இந்த வெளியே இப்போ இருக்கிற ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரே ரீசன் ஏன்னா கெமிக்கல்ஸ் இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ வந்து நம்மளும் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் அவங்க பார்க்கணும். நம்ம பேர்ட்ஸோட ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணால் நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணோம்னா it will be giving a best result. Friends, next இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்போம். எல்லோரும் ரொம்ப பிடிச்ச லவ் பேர்ட்ஸ். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. முக்கால்வாசி நம்ம சில்ட்ரன்ஸுக்கு வீட்டில் சைல்டில் ரொம்ப வந்து சீப்பஸ்ட் ரேட்டில் நம்மளால் ஒரு பேர்ட்ஸ் வீட்டில் வளர்க்கணும்னு ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. லவ் பேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் போடலாம். இது வந்து இதில் பண்ணி நார்மல் வெரைட்டிஸாக இருக்குது. ஆலி குயின், ப்ளூ மியூட்டேஷன்ஸ். இந்த நார்மல் லவ் பேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து லவ் பேர்ட்ஸ்லேயே வந்து வேறு மியூட்டேஷன் எப்படின்னா ஸ்பேங்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லையே வந்து அந்த ப்ளூ வெரைட்டிஸ் நிறைய க்ரீன் ஸ்பேங்கிள் இருக்குது, ரெயின்போ இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இல்லை ஸ்பேங்கல்ஸ்னு எப்படி பண்ணுவாங்கன்னா மெயினாக அந்த மார்க்கிங்ஸ் வச்சு தான். ஆனால் ப்ளூலேயே பாருங்கள் அழகாக பென்சில் மார்க் வந்து அழகாக அவங்களுக்கு வரும். இது வந்து நார்மல் லவ் பேர்ட்ஸுக்கு என்ன ஃபுட்டு போடுறோமோ என்ன நம்ம தீனி வைக்கிறோமோ அதே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணாலே போதும். இதில் கொஞ்சம் மியூட்டேஷன்னால கொஞ்சம் காஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது அவ்வளோ பெரிய பீக்குன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து நம்ம கடிக்காது. உங்கள் பைப்பிள்லாம் இது வந்து ஏன் இவ்வளோ பெரிய பேர்டு அவ்வளோ பீக் இருக்குது கடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பேர்ட்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இது பேரண்ட் கிட்டேருந்து நம்ம வித்தின் ஒரு 1 month கிட்டேயே நம்ம வந்து பேரண்ட் கிட்டே பிரிச்சுடுவோம் ஹேண்ட் ஃபீட் பண்ணுற சிக்ஸை. ஸோ வந்து அது நம்மக்கிட்டே நம்ம தான் பேரண்ட்ஸ்னால் அது வந்து ஒரு செட் பண்ணிக்கும். மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா நம்ம கிட்டே பழகிறதோடு நம்மளை வந்து கடிக்காது, நம்ம ஹார்ம் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து பழகும்.